ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। Okay, now we are the final stage. PowerPoint இது இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் செஷன். ஸோ காலையில் வந்து நம்ம மார்னிங் செஷனில் சோல் பற்றி பார்த்தோம், ஆன்மாவை பற்றி பார்த்தோம், அப்புறம் கிரியேஷனை பற்றி பார்த்தோம். கடவுள் இருக்காரு, எதுவுமே தானாக வராது, எதுவுமே தானாக இயங்காது அப்படிங்கிறது தெரிஞ்சினோம். இப்போது கடவுளை பற்றி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறது, கடவுள் எப்படிலாம் உணர முடியும். ஸோ கடவுளை பற்றி பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு. ஸோ காலையில் இந்த 5 விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் வந்து ஜீவா சோல் பற்றி பார்த்தோம், ஜீவாத்மா பற்றி பார்த்தோம், அப்புறம் இந்த ஈஸ்வரா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் பாடி எப்படி சேஞ்ச் பண்ணுறது பற்றி பார்த்தோம். பட் கர்மா பிரகிருதி இப்போ பார்க்க போகிறோம். இந்த கர்மா காலா மட்டும் அப்புறம் இன்னொரு ஃபியூச்சர் செஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ பகவத்கீதையில் நமக்கு முன்னே நான் சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா முக்கியமான பாடம் பகவத்கீதையில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது கடவுள். நீங்க வந்து இந்த சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் எடுத்துட்டா சூரியனை வந்து நம்ம 3 விதமா உணரலாம், சூரியன் நம்ம 3 விதமா ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம இங்க இந்த ஹாலில் இருக்கோம், இப்போ இங்க சூரியன் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எப்படி இங்க இந்த ஹால்ல இருந்து இந்த அறைக்குள்ள இருந்து எப்படி நம்ம சூரியனை உணர்றது, ஹீட் அண்ட் லைட் இல்லையா, சூரிய வெளிச்சத்தை வச்சு நம்ம சூரியனை உணரலாம். அப்புறம் அந்த உஷ்ணம், சூரியன் இப்ப இங்க இருக்கு, இப்ப இந்த இடத்துல சூரியன் இருக்கு, நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எப்படி இங்க சூரியன் இருக்கு நம்மளால உணர முடியும், வெளிச்சம் நம்ம மேல படுது, உஷ்ணம் நம்ம படுது, அப்போ சொல்லலாம் ஓகே இங்க சூரியன் இருக்கு. இது ஒரு ரியலைசேஷன். இந்த மாதிரி சூரியனை உணரலாம். அடுத்த ரியலைசேஷன் என்னது, இந்த வெளிச்ச உஷ்ணம் எங்கிருந்து வந்தது. நான் ரூம்ல உட்காந்துருக்கேன், என்னோட ஹால்ல இல்லை என்னோட ரூம்ல இருக்கேன், எனக்கு வந்து லைட் வந்தது, வெளிச்சம் வந்தது, உஷ்ணம் வந்தது, ஹீட் வந்தது. இந்த லைட் அண்ட் ஹீட் எங்கிருந்து வந்தது, நான் ரூமுக்கு வெளியில போன ஒரு வட்டம் தெரியுது, அந்த வட்டத்துக்குள்ள இருந்து அந்த வட்டத்துல இருந்து வந்தது. அப்போ அந்த வெளிச்சத்துக்கு உஷ்ணத்துக்கு ஆதாரம் அந்த சூரிய வட்டம் இல்லையா, அந்த சூரியனுடைய வட்டத்துல இருந்து அந்த வெளிச்ச உஷ்ணம் வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் மேல ஒரு ஸ்டெப் போய் அந்த சூரிய வட்டம் அதுக்குள்ள உயிர் வாழ்வில் இருக்காங்களா, அங்க லிவிங் என்டிட்டிஸ் இருக்காங்களா, அந்த பிளானட்டை ரூல் பண்றது யாரு, அந்த பிளானட் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, அந்த சூரிய கிரகங்கிறது என்னது, சூரிய கிரகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, அந்த சூரிய கிரகத்தை இயக்கிறது யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கம்ப்ளீட் நாலேஜ், முழுமையான அறிவு. அந்த மாதிரிதான் எப்படி நம்மளால சூரியனை 3 விதமா உணர முடியும். அவரது வெளிச்ச உஷ்ணம் வச்சு உணரலாம், அது ஒரு விதமான நாலேஜ், அது ஒரு அறிவு கிடைக்குது. வெளிச்சத்தை உஷ்ணத்தை வச்சு உணரும் போது சூரியனை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சூரிய வட்டத்தை பார்க்கும் போதும் அதுல இருந்து அந்த வெளிச்ச உஷ்ணம் வரும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேல போய் அந்த சூரிய கிரகம் இங்கிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, அங்க உயிர்வாழிகள் இருக்க முடியுமா, அந்த பிளானட்டை யாராவது ரூல் பண்றாங்களா, அந்த கிரகத்தை யாராவது நிர்வாகம் பண்றாங்களா தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து கம்ப்ளீட் நாலேஜ், அது முழுமையான அறிவு. அதே மாதிரிதான் நம்ம கடவுளையும் 3 விதமா உணரலாம். பிரம்மன் ரியலைசேஷன், பரமாத்மா ரியலைசேஷன் அண்ட் பகவான் ரியலைசேஷன். பாகவதம் சேஸ் வதந்தி தத்துவவிதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பகவானேதி பரமாத்மேதி பகவானேதி சப்தயேதி. ஸோ இந்த பிரம்மன் ரியலைசேஷன்ங்கிறது வந்து பிரம்மனை உணர்றதுன்னு சொன்னா இந்த சூரியனுடைய அந்த அவுட்டர் அந்த சன் லைட் இருக்கு இல்லையா. இப்போ சூரியனை பத்தி சொன்னேன். இப்போ வந்து நீங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சூரியன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சூரியன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இந்த சூரியன் இருந்து வரக்கூடிய லைட் அண்ட் ஹீட்டை வச்சு சூரியனை ரியலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பிரம்மன் எஃபிஷியன்ஸுங்கிறது அந்த கடவுளை வந்து உருவமற்ற தன்மையில உணர்றது. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சில ரிலீஜியன்ல வந்து கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாம்ல வந்து கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா.
யூ நோ தட் இஸ்லாம் வந்து there is no form of the God. அல்லா அல்லொந்து இல்லா அல்லா அப்படின்னா அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க வந்து கடவுளை வந்து உருவமற்ற தன்மையில வழிபடுறாங்க. இஸ்லாமில் இருக்கிறவங்க கடவுளுக்கு உருவம் இல்லை, அது எப்படி நீங்க கடவுளுக்கு உருவம் தர முடியும் இல்லையா? உங்களுடைய இஸ்லாம் சகோதரர் யாராவது ஸ்கூல்ல படிக்கிறவங்க காலேஜ்ல படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்கு உருவம் இல்லை, நீங்க எப்படி கடவுளுக்கு உருவம் கொடுக்க முடியும்? அவர் எங்க இருக்காரு? எங்கும் வியாபிச்சிருக்கார். கடவுள் வந்து இல்லாத இடம் இல்லை, அவர் எல்லா பக்கம் வியாபிச்சிருக்கார். கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு இல்லையா? கடவுள் இப்ப இங்க இருக்காரு, இந்த கடவுள் இங்கே இருக்காரு. பிரகலாதர் சொன்னாரு கடவுள் வந்து இந்த தூண்ல இருக்காரு சொன்னார் இல்லையா? அந்த ஸ்டோரி தெரியல, பாகவதத்துல பிரகலாத் ஸ்டோரி வரும். பிரகலாத் சொன்னாரு கடவுள் தூணில் இருக்காரு சொன்னாரு. அந்த எண்ணிக்கசிபு தூண் உடைக்க போனா அதுல இருந்து நரசிம்மர் பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணி வந்தார். கிருஷ்ணர் வந்து நரசிம்ம அவதாரம் பண்ணி வந்தார். அப்போ கடவுளை வந்து எல்லா பக்கம் பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியோடைய டேஸ்ட் வந்து கடவுளா ரியலைஸ் பண்ண முடியும். இல்லாட்டி எங்கிருந்து இந்த டேஸ்ட் வந்தது? இப்ப சந்திரன் சூரியனை பார்க்கிறோம், அதுவும் நம்ம கடவுளா பார்க்க முடியும். ஏன்னா கடவுள் இல்லைன்னா எங்கிருந்து சந்திரன் சூரியன் வரும்? அதனால பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு, ரசோகம் அப்சு கவுந்தேயா பிரபாம்சி சசி சூரியோ பிரணவ சர்வ வேதேஷு தப்தகே பௌருஷம் நிஷாம். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? தண்ணீருடைய சுவையும் நானே, சந்திர சூரியன் வெளிச்சமும் நானே. இந்த மண்ணுக்கு ஒரு மனம் இருக்கு. நீங்க மழை பெஞ்சா மண் ஒரு வாசனை வரும், மண் வாசனை சொல்லுவாங்க. அந்த ஸ்மெல், இந்த மாதிரி எல்லாம் கூட கடவுளை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். இந்த நேச்சர் பார்க்கும்போது இது கடவுளை பார்க்கலாம். ஓ, நேச்சர் இவ்வளவு பியூட்டியா இருக்கு. அப்ப கிரியேட்டர், இந்த கிரியேஷனை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கிரியேட்டர் இருக்காருன்னு பார்க்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி கடவுளை வந்து தோன்றா உருவத்திலையும் பார்க்க முடியும். எப்படி சூரியனை வந்து லைட் அண்ட் ஹீட்டை வச்சு ரியலைஸ் பண்றோமோ, சூரியன் எப்படி வந்து அதோட வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் வச்சு நம்ம உணர்றோமோ, அத மாதிரி கடவுளை வந்து நம்ம எப்படி உணரலாம்? அவரை வந்து உருவமற்றவராக, அவர் எங்கும் வியாபிச்சிருப்பவராக அப்படி உணரலாம். ஆம்னிபோட்டன்ட், அவர் எல்லா பக்கம் இருக்காரு, அவர் இல்லாத இடம் இல்லை, அப்படி உணரலாம். அதுக்கப்புறம் அவரை பரமாத்மாவை இதயத்துல தியானிக்கலாம். கடவுள் வந்து நான் முன்னே சொன்னேன், எங்கெல்லாம் ஆத்மா இருக்கோ கூட கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். சர்வச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தர் ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. கிருஷ்ணா சிட்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் பரமாத்மா இன் எவ்ரி ஒன் ஹார்ட். பகவான் வந்து எல்லா இதயத்திலையும் பரமாத்மா உட்காந்துட்டு அவர் தான் நமக்கு ஞாபக சக்தி, ஞாபக மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகம் ச. அதனால அவரை பரமாத்மா உணரலாம். இந்த பரமாத்மாவை உணர்றது என்னன்னா, அந்த சூரிய வட்டத்தை உணர்ற மாதிரி. இந்த லைட் அண்ட் ஹீட் உணர்றது இந்த எஃபில்ஜென்ஸ். இந்த எஃபில்ஜென்ஸ்ங்கிறது, இந்த வெளிச்சம் தேஜஸ்ங்கிறது கடவுளுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த பிளானட்ல இருந்து வரக்கூடிய தேஜஸ். இப்ப சூரியனுக்கு ஒரு தேஜஸ் இருக்கு இல்லையா? சூரியனுக்கு ஒரு தேஜஸ் இருக்கும்போது ஏன் கடவுளுடைய உலகத்துக்கு ஒரு தேஜஸ் இருக்காது? ஏன் கடவுளுக்கு ஒரு தேஜஸ் இருக்காது இல்லையா? அப்போ இந்த சிலர் வந்து சொல்ற மாதிரி கடவுள் வந்து ஒரு ஜோதியா, ஒரு லைட்டா மெடிடேட் பண்றவங்க இருக்காங்க. கடவுள் வந்து ஒரு பிரம்ம ஜோதி, இஸ் அ லைட், அந்த மாதிரி மெடிடேட் பண்றவங்க இருக்காங்க. தேர் ஆல் கால் ஞானிஸ், ஞானிகள். ஞானிகள்லாம் வந்து கடவுளை வந்து அவர் உருவமற்ற தன்மையில அவர் வழிபடுவாங்க. அவர் வந்து எல்லா பக்கம் இருக்காங்க, அவர் ஒரு ஒளி வடிவில் இருக்காங்க அப்படின்னு வழிபடுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ரியலைசேஷன். பட் இந்த ரியலைசேஷனோட இதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் தான். அது கடவுளை ஒரு ஒளியா மட்டும் நினைக்கிறது பிகினிங் ஸ்டேஜ். அதுக்கு மேல போயிட்டு கடவுள் வந்து எல்லா இதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு, எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கோ கூட பரமாத்மா இருக்கிறது இன்னொரு பெட்டர் ரியலைசேஷன். பெஸ்ட் ரியலைசேஷன் பகவான் வந்து சுப்ரீம் லார்ட், ஹி ஹேட் அ ஃபார்ம். கடவுள் வந்து புருஷோத்தமா, அவருக்கு ஒரு ரூபம் இருக்கு. சச்சிதானந்த விக்கிரகா. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா நம்மள மாதிரி உருவம் இல்லைன்னு அர்த்தம். பிரபுபா என்ன சொல்வாரு, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா என்ன மாதிரி உருவம் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய உருவம் வந்து சச்சித் ஆனந்தா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான உருவம். கடவுளுக்கு ஒரு சரீரம் இருக்கு, பாடி இருக்கு. அந்த பாடி வந்து ஸ்பிரிச்சுவல். ஸோ நம்மளுடைய பாடி மெட்டீரியல். இப்போ நம்ம அந்த மெட்டீரியல் பாடியிலேருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகணும். அதுதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸே. இவங்க எல்லாருமே அதை ட்ரை பண்றாங்க. தேர் ஆர் 3 classes ஆஃப் யோகிஸ், ஞானிஸ், யோகிஸ் அண்ட் பக்தாஸ். 3 விதமான ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. ஞானிகள் கடவுளை வந்து ஒளி வடிவில் தியானம் பண்ணுவாங்க. யோகிகள் கடவுளை பரமாத்மா ரூபத்தில் தியானம் பண்ணுவாங்க. பக்தர்கள் கிருஷ்ணர் பகவானா வழிபடுவாங்க. 3 வழியிலையும் கடவுளை உணரலாம். இப்போ வந்து ஜகூர்ல இருந்து கேஎலுக்கு 3 வழியா போலான்னு இருக்கும்.
ஸ்டேட் ஹைவே எடுத்து போகலாம், அப்புறம் டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் வில்லேஜ் வழியாக போய் போகலாம். மொத்தம் கேஎல் ரீச் பண்ணிடலாம். 3 வழியில் போனால் கேஎல் ரீச் பண்ணலாம். ஸ்டேட் ஹைவேலையும் போகலாம், அப்புறம் கிராமங்களில் நிறைய டவுனுக்குள்ளெல்லாம் போய் போகலாம், அப்புறம் இன்னொரு அனதர் ரூட்டில் போகலாம். பட் கேஎல் போயிடலாம். பட் எந்த பாத்தை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு இருக்கு. எது வந்து நம்ம எடுத்துக்கிறோம், எந்த பாதை எடுத்துக்கிறோம், எந்த பாதை ஈஸியானதுன்னு இருக்கு. எந்த பாதை நம்ம எடுத்துக்கிறோம், எந்த பாதை ரொம்ப ஈஸியானது. இப்போ நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் கடவுளை தியானம் பண்ணுங்க, ஆனா உருவம் இல்லாம தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். கடவுளை நீங்க எல்லாம் தியானம் பண்ணணும், ஆனா உருவம் இல்லை அப்படின்னு தியானம் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ கடவுளை இது உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கடவுள் இருக்காரு, ஆனா அவர் பார்த்தது இல்லை, அவர் ஒன்றும் இல்லை, அப்படி பிளாங்கா இருக்கும், இல்லாட்டி ஒரு லைட் மாதிரி இருக்கும், அந்த லைட்டை நீங்க மெடிடேட் பண்ண இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதுல மைண்ட் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்தது ஓகே, இது உங்களால பண்ண முடியலையா? சரி, நீங்க பரமாத்மா மெடிடேட் பண்ணுங்க, உங்க இதயத்திலே கிருஷ்ணர் பரமாத்மா இருக்காரு, அது கொஞ்சம் ஓகே. அந்த மாதிரி கடவுள் நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, அந்த பரமாத்மாவுக்கு 4 கைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு பரமாத்மா தியானம் பண்ணலாம். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இருக்கிறது பெஸ்ட் ப்ராசஸ்னா கிருஷ்ணரா தியானம் பண்றதா. கடவுள் எப்படி? அவர் வந்து கிருஷ்ணர், அவருக்கு தலையில மயிர்பீடி இருக்கும், அவர் புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நேரத்தில் இருப்பாரு, அவர் மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பாரு, அப்புறம் ஒரு மார்பிள ஸ்ரீவஸ்து குறி இருக்கும், கழுத்துல கௌஸ்துபமணி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து கிருஷ்ணர் மெடிடேட் பண்றது ஈஸி. அதனாலதான் பக்தி இஸ் த டாப் மோஸ்ட் யோகா அண்ட் ஈஸி ப்ராசஸ் ஆல்சோ. இந்த மற்ற யோகாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஞானிஸ் வந்து ஞான யோகா பிராக்டிஸ் பண்ணி, ஆக்சுவலி பகவத்கீதா ஸ்பீக்கிங் அபவுட் 3 யோகா சிஸ்டம்: ஞான யோகா, தியான யோகா அண்ட் பக்தி யோகா. ஸோ ஞான யோகா, தியான யோகா அண்ட் பக்தி யோகா. ஞான யோகத்தின் மூலமா சாஸ்திரங்களை படிச்சு அந்த நாலேஜை டெவலப் பண்ணி ஞான யோகம் மூலமா போய் கடவுளை வந்து உருவமற்றவரா வழிபடுறதும் அந்த வழிமுறையும் இருக்கு. தட் ப்ராசஸ் ஆல்சோ தேர், பட் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அது ரொம்ப கஷ்டம். தென் நான் காலையிலே சொன்னேன், இந்த அஷ்டாங்க யோகம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். தியானம் பண்றது யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணயாமா, ஆசனா, தாரணா, தியானா, தென் சமாதி. இந்த 8th ஸ்டேஜ் ஒன்லி சமாதி. அப்போ ஞான யோகா ஆல்சோ வெரி டிஃபிகல்ட். ஞான யோகம் கஷ்டமானது, தியான யோகம் கஷ்டமானது. பக்தி வாஸ் வெரி சிம்பிள். இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சாண்டிங் த ஹோலி நேம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன் இந்த ப்ராசஸ் வந்து ஏன் ரொம்ப ஈஸியா இருக்குன்னா, இந்த ஜபா மெடிடேஷன் வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமா கடவுளை அப்ரோச் பண்ணலாம், ரொம்ப சுலபமா கடவுளை அணுகலாம். மற்ற யோகங்களை விட இந்த யோகா வந்து ரொம்ப ஈஸியா அப்ரோச்சபிளா இருக்கு. புருஷ பரபார்த்த பக்தியாலத்தஸ்தனன்யா. சுலபா, புருஷ சுலப பார்த். சுலபா மீன்ஸ் வெரி ஈஸிலி ஒன் கேன் அப்ரோச் காட். Whether a child or a old man or a housewife or a businessman or a saintly person, யாரா இருந்தாலும், அவர் வந்து குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, குழந்தை, வயசானவங்க, யார் வேணாலும் ரொம்ப சுலபமா அப்ரோச் பண்ணலாம். அதனால பகவத்கீதையில 3 யோகா சொன்னாலும் இது ரொம்ப சுலபமானதா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன விரும்புவோம் எப்பவுமே? எது ரொம்ப ஈஸியா இருக்கும், எது ரொம்ப வந்து அக்சசபிளா இருக்கும், எது ரொம்ப நம்ம அப்ரோச்சபிளா இருக்கும், அதை நம்ம விரும்புவோம். ஸோ அதனால பகவத்கீதா கிருஷ்ணா சேத் பக்தி யோகா டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். பகவத்கீதை இந்த 3 யோகத்தை சொன்னாலும் கிருஷ்ணர் வந்து பக்தி யோகம் தான் சிறந்ததுன்னு சொல்றாரு. சரி, அப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்துடும். சரி, ஓகே, அப்ப கிருஷ்ணர் தான் சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட், அவர் தான் முழுமுதற் கடவுள். அப்ப மற்ற கடவுள் எல்லாம் இருக்காங்களே இல்லையா? லார்ட் கணேஷா, முருகா அண்ட் சிவா, பார்வதி, இவ்வளவு இருக்காங்களே, அப்ப அவங்களை என்ன சொல்றது? அவங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹூ ஆர் த டெமிகாட்ஸ்? தேவர்கள்லாம் யாரு? அப்புறம் அவங்க அந்தந்த வழிபாட்டு முறையெல்லாம் இருக்கு. இப்போ முருகரை வழிபடுறவங்க இருக்காங்க, கணபதியை வழிபடுறவங்க இருக்காங்க, பார்வதியை வழிபடுறவங்க இருக்காங்க. இது மாதிரி நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. அந்த வழிபாட்டு முறைக்கும் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப அடுத்த கொஸ்டின் வரும் இல்லையா? அப்ப நிறைய டெமிகாட் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ யாராவது ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்க, இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டியில பார்த்தீங்கன்னா வந்து ஜெகோவா, பட் ஆனால் ஜெகோவா யாரும் வர்ஷிப் பண்றாங்க, ஜீசஸ் தான் காடா வர்ஷிப் பண்றாங்க. ஆக்சுவலி ஜீசஸ் வந்து மெசஞ்சர், அவர் இறை தூதர் அவர். அதே மாதிரி இஸ்லாமில் வந்து அல்லாஹ் இருக்கு, ஆனால் அல்லாஹ் யாருன்னு அவங்க பார்த்ததில்லை. அவங்க நபியோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றாங்க. நம்முடைய சனாதன தர்மில், நம்முடைய வேதங்களில் நிறைய வர்ஷிப் இருக்கு, நிறைய வழிபாடு சொல்லியிருக்கு.
சிவபுராணம் இருக்கு, அப்புறம் தேவி பாகவதம் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, நிறைய நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. அப்ப இவ்வளவு வழிபாட்டு முறை எதுக்கு? இப்ப இவங்கெல்லாம் யாரு? பிரம்மா யாரு, சிவா யாரு, இதெல்லாம் இந்திரா யாரு, இந்த மாதிரி நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சனாதன தர்மத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட் போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யோகி, ஒரு ஞானி வந்து கடவுளை தியானம் பண்றாருன்னா அவருக்கும் கடவுளுக்கும் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவர் மெடிடேட் பண்ணுவாரு, தென் இந்த ஜோதியில போய் இருக்குன்னு ஆசைப்படுவார். இந்த பாடியில இந்த சோல் இந்த பாடி விட்டதும் இந்த சோல் வந்து அதோட மெர்ஜ் ஆயிடணும், அந்த ஒலியோட ஒன்னாயிரணும். அதனால அந்த சோலுக்கும் அந்த யோகியோட ஆன்மாவுக்கும் இந்த பிரம்மத்துக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து அது என்ன சொல்றதுன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன், இந்த ரெசிப்ரோகேஷன் கிடையாது. கடவுளுக்கும் அந்த யோகிக்கும் எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதே மாதிரி இங்க பரமாத்மாவுக்கும் அந்த ஞானிக்கும், சாரி இங்க ஞானி இங்க யோகி. ஸோ பரமாத்மாவை தியானம் பண்ற யோகி கூட அவரோட வந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் ஃபார் அ டிவோட்டி, அவரு கடவுளை பகவானை ஏத்துன்றதுனால தேர் இஸ் a lot of chance for a relationship. கடவுளை குழந்தையா நினைச்சா அவர் குழந்தையா வருவார். யசோதாமாவுக்கும் நந்தகோபுரம் கிருஷ்ணர் குழந்தையா வந்தாரு, அர்ஜுனனுக்கு நண்பரா இருந்தாரு, லக்ஷ்மி தேவிக்கு மனைவியா இருக்காரு, ஹனுமானுக்கு எஜமானனா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் எப்படி வேணாலும் கடவுளோட அன்பு செய்யலாம் பக்தியில. அப்போ இது ஏன் இந்த பக்தி வந்து சிறந்ததுன்னு சொன்னா, இந்த மற்ற யோக முறைகளை காட்டிலும் இதுல வந்து கடவுளுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, உறவு முறை இருக்கு, அன்பு பரிமாற்றம் இருக்கு. பட் இதுல வந்து உறவு முறையோ அன்பு பரிமாற்றமோ கிடைக்காது. அதனாலதான் சனாதன தர்மத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம கடவுளுக்கு நமக்கு அன்பு பரிமாற்றம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புத்திசம் எடுத்துக்கோங்க. புத்திசம் வந்து ஒரு 2500 இயர்ஸ் இருக்கும். தென் இஸ்லாம் ஆல்சோ சிமிலர்லி லைக் தட் 2500 இயர்ஸ் சம்திங். அது மாதிரி கிறிஸ்டியானிட்டி. பட் நீங்க வந்து பகவத்கீதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னார். பிஃபோர் 5000 இயர்ஸ் பேக் பகவத்கீதா. அதுக்கு முன்னாடி ராமாயண். அப்ப ராமாயணம் மகாபாரதம் வந்து அபோவ் 5000 இயர்ஸ் பேக். அதனால நம்முடைய புராணங்கள்ல, நம்முடைய வேதங்கள்ல, நம்முடைய சனாதன தர்மத்துல கடவுளுக்கு நமக்கு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேணாலும் இருக்கலாம். நண்பனா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். எந்த மாதிரி வேணா கடவுளோட ரிலேஷன்ஷிப் அன்பு பண்ணலாம். ஸோ அந்த டிவோஷன் டெவலப் ஆகும்போது, பகவான் மேல அன்பு அதிகரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட அன்பு நம்ம கடவுளோட அன்பு பரிமாற்றம் செய்யலாம். அப்போ இந்த டெமிகாட்ஸ் எல்லாம் யாருன்னு வரும்போது, கொஸ்டின் வரும்போது, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் தேர். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து கடவுளே பார்க்கணும்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவில் ஒரு ராஜா இருக்காரு, அவருக்கு கீழே ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. அந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கும் ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா? எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு மினிஸ்டர், அப்புறம் வந்து டூரிசத்துக்கு ஒரு மினிஸ்டர், வாட்டர் போர்டுக்கு ஒரு மினிஸ்டர், நிறைய மந்திரி இருப்பாங்க. ஒரு பிரதான மந்திரி இருப்பார், நிறைய மந்திரி இருப்பார். அந்த மாதிரி கடவுள் ஒருத்தர் இருக்கார். கடவுள்னு சொன்னா, காட்னு சொன்னா கண்ட்ரோலர். there are different controllers are there. வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், நிறைய கண்ட்ரோலர் இருக்காங்க. பட் ஒன் சுப்ரீம் கண்ட்ரோலர் இருக்கு. நிறைய மந்திரி இருக்காங்க, ஒரு பிரதான மந்திரி இருக்காங்க. there are so many controllers, one supreme controller. நிறைய மினிஸ்டர், ஒன் பிரைம் மினிஸ்டர். நிறைய மாஸ்டர், ஒரு ஹெட் மாஸ்டர். நிறைய சோல்ஜர், ஒரு கேப்டன். அந்த மாதிரி இந்த கிரியேஷன்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டெமிகாட் இருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருக்கு? இந்த வேதா சேத் நித்யோ நித்யானாம் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், நித்யா அண்ட் நித்யானாம், சேத்தனா அண்ட் சேத்தனானாம், சிங்குலர் அண்ட் ப்ளூரல், நித்யோ நித்யானாம், சேத்தனானாம், ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். இப்போ கடவுள் நித்தியமானவர், நாம எல்லாருமே நித்தியமானவங்க. கடவுள் ஆன்மீகமானவர், நம்ம எல்லாருமே ஆன்மீகமானவங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, அவர் ஒருவர் நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். அதனாலதான் அவர் கடவுள். ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா சொல்றோம்னு சொன்னா, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? பகவத்கீதா, பாகவதம், உபனிஷத்து, புராணங்கள்லாம் வந்து கிருஷ்ணர் நித்தியமானவர், நம்ம எல்லா ஜீவன்களும் நித்தியமானவங்க. ஈவன் டெமிகாட்ஸ், வி ஆர் ஆல்சோ, நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சம். மமேவ அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, ஆல் த லிவிங் என்டிட்டிஸ் ஆர் மை பார்ட் அண்ட் பார்சல். கிருஷ்ணர் சொல்றாரு, நம்ம எல்லா ஜீவன்களும் கிருஷ்ணருடைய அங்க உறுப்பு.
பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். அப்போ அவர் நித்தியமானவர், தேவர்கள்லாம் நித்தியமானவங்க, நம்ம எல்லாரும் நித்தியமானவங்க. அவரு ஆன்மீகமானவர், தேவர்கள்லாம் ஆன்மீகமானவங்க, நம்ம எல்லாம் ஆன்மீகமானவங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா, ஏகோ பகுனா யோ விததாதி காமான். அவர் ஒருவர் நம்ம எல்லாருக்கும் தேவையை பூர்த்தி பண்றாரு. அவர் ஒருவர் என்ன பண்றாரு? நம்ம எல்லாருடைய தேவையை பூர்த்தி பண்றாரு. The supreme God is one, Krishna, and the demigods one Krishna and the demigods are delegated with powers to manage the material world. These demigods are all living entities, Nityanam, with different grade of material power. They are empowered by Krishna. இல்லையா? பிரதான மந்திரி அந்த சபையில் இருக்கிற மந்திரிக்கு வந்து சக்தி கொடுத்துருக்காரு, நீ அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி தேவர்கள்லாம் கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்பட்டவங்க. கிருஷ்ணா இஸ் த சோர்ஸ் ஆஃப் த டெமிகாட். 10.2 10.2 வந்து நமே விது சுரகனா பிரபமம் ந மகர்ஷேக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சர்வசக. பகவத்கீதை 10.2ல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? என்னுடைய வைபவம், சாரி இது 10.8, ஓகே சாரி 10.2 and 10.8. 10.2 வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, 10.2 கிருஷ்ணா தி சோர்ஸ் ஆஃப் ஆல் தி டெமிகாட் நமே விது சுரகனா. இந்த எல்லா தேவர்கள் கூட, வெறும் தேவர்கள் கூட கிருஷ்ணருடைய பகவானுடைய வைபவங்களை முழுமையாக அறிய முடியாது. பிகாஸ் கிருஷ்ணா இஸ் ஆதி தேவ், கிருஷ்ணா இஸ் தேவாதி தேவ், சிவா இஸ் மகாதேவ். ஸோ மகாதேவ், there are so many demigod தேவர்கள் இருக்காங்க. சிவா இஸ் மகாதேவ், கிருஷ்ணா இஸ் தேவாதி தேவ். அகம் ஆதிர்கி தேவானாம் மகர்ஷி நாம் சர்வசக. Then 10.8 is அகம் சர்வஸ்ய பிரபுவோ. கிருஷ்ணா இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் த எக்ஸிஸ்ட். மற்ற சர்வம் பிரவர்த்ததை. கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார், அவர்கிட்ட எல்லாமே தோன்றுது. Thus, those who worship other gods are ultimately worshipping Krishna, the source and sustainer of those gods, though they do so in the wrong way. Demigod worship பண்றவங்களும் இன்டைரக்டா கிருஷ்ணர் தான் வர்ஷிப் பண்றாங்க. ஏ அந்யப்ய தேவதா பக்தியா யஜந்தி ஸ்ரத்தையான்விதா தேவி மாம் ஏவ கௌந்தேயா யஜந்தி அவிதி பூர்வகம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கம்பெனியோடைய ஒரு சேர்மனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியோட சேர்மன். இப்போ இவர் வந்து நந்தகிஷோர் வந்து என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு ஜென்ரல் மேனேஜராக இல்லை மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். அப்போ அவர் வந்து ஒர்க்கர்ஸுக்கு சேலரி போடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஒர்க்கர்ஸுக்கு சேலரி போடுறாரு. ஹி வாஸ் எம்பவர்ட் பை மீ, இல்லையா? அவர் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு எனக்கு நான் சக்தி கொடுத்துட்டு அவருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். ஹி இஸ் நாட் கிவிங் இஸ் ஓன் பாக்கெட் மணி, இல்லையா? அவர் பாக்கெட் மணி எடுத்து கொடுத்துடல, அவர் நான் கொடுத்த சேலரி அவர் கொடுத்துட்டு இருக்காரு ஆன் பிகாப் ஆஃப் மீ, இல்லையா? என்னுடைய பிரதிநிதியா இருந்து என்னுடைய சேலரி வந்து என்னுடைய ஒர்க்கர்ஸ் கொடுக்குறாரு, அவர் பாக்கெட்ல இருந்து கொடுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல வந்து ஒரு கிளர்க் இருப்பாரு, அவர் கேஷியர், அவர் 1000 கோடிக்கணக்கான பணம் கேஷ்ல கவுண்ட் பண்ணுவார், இல்லையா? பேங்க்ல வந்து ஒரு கேஷியர் வந்து நிறைய பணம் கவுண்ட் பண்ணுவார், ஆனா ஒரு பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க முடியாது. பிகாஸ் தட் இஸ் நாட் பிலாங் டு யூ, இல்லையா? அது அவர் சொந்தம் இல்லை, அது வந்து அவருக்கு சொந்தம் இல்லை. அதனால those who worship other gods are ultimately worshipping Krishna. அவங்க கிருஷ்ணர் தான் வர்ஷிப் பண்றாங்க, பட் தெரியல. The source and sustainer of those gods, though they do so in the wrong way. அவங்களுக்கு தெரியாம வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த வழிபாடு நம்ம குத்தம் சொல்லல, அந்த வழிபாடு கூடாதுன்னு சொல்லல, ஆனா மறைமுகமா பகவான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியோட சேர்மன், இவர் என்னுடைய மேனேஜிங் டைரக்டர். இப்போ இவருக்கு என்னுடைய கம்பெனியில் ஒரு ஜாப் வேணும், ஆனால் என்ன அவருக்கு நல்லா தெரியும். அப்போ டைரக்டாக என்கிட்ட வந்துடலாம், மேனேஜிங் டைரக்டர் போக வேண்டாம், இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கம்பெனியோடைய முதலாளியாக இருக்கேன், இவர் என் கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்காரு. அவருக்கு வந்து என் கம்பெனியில் வேலை வேணும், ஆனால் அவர் எனக்கு நல்லா தெரியும். அப்போ என்னை டைரக்டாக அப்ரோச் பண்ணலாம், இவர் மூலமாக போக வேண்டாம். நீங்கள் அவர் ஓனர் இருப்பாரா, அவர் எப்போ வருவாங்க, எனக்கு ஒரு வேலை வாங்கி தரீங்களா எப்படி சொல்ல வேண்டாம், இவர் டைரக்டாகவே என்ன அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி கிருஷ்ணரை தெரிஞ்சுட்டா, ஒரு செடிக்கு வேறு பிடிச்சிட்டோம்னா, இல்லை ஒரு செடி வைக்கிறோம், அந்த வேரில் தண்ணி ஊற்றினாலே போதுமே, அது இலையில தனியாக பூவில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இல்லையா? நீங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் செடி வைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு மரம் வைக்கிறீங்க, அதை வந்து நம்ம எங்கே தண்ணி விடணும், வேரில் தண்ணி விட்டால் போதும், அது இலைக்கு தனியாக பூவுக்கு தண்ணியெல்லாம் விட வேண்டாம். ஸோ வேருக்கு தண்ணி விடும்போதே அந்த எனர்ஜி பூரா அந்த ஹோல் ட்ரீக்கு போகும். அந்த மாதிரி
கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டா, பகவானை ஏத்துண்டா வேற எங்கேயுமே நான் போய் இது பண்ண வேண்டியதில்லை, வேற எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை, கிருஷ்ணரை சரண்டர் பண்ணிட்டாலே போதும். அதனாலதான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பகவத் வந்து, 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்தந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாராம் எதேந்திரியானாம் சர்வாகரணம் அச்சுதேஜா. இப்போ உதாரணத்துக்கு இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புல எந்த பாகம் ரொம்ப முக்கியம்? உனக்கு எந்த பாகம் ரொம்ப முக்கியம்? காது. இவரு காது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கண்ணு. உங்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ராம் ஃபர்ஸ்ட். காது, கண்ணு, மூக்கு, கிட்னி, கண்ணு. What do you feel? Which is the body is very most important for you? காலு, வாய், எல்லாமே. ஏதோ ஒன்று சொல்லுங்க. நிறைய பார்ட்ஸ் இருக்கு. எது நீங்க ரொம்ப முக்கியமா ஃபீல் பண்றீங்க? ஹார்ட் இருக்கு, பிரெயின் இருக்கு, கண்ணு. உங்களுக்கு காது, பிரெயின், கை, கண்ணு, பிரெயின். நீங்க சொல்லு. நீங்க ஐஸ், பிரெயின், பிரெயின், கை, ஹார்ட். ஓகே, நீங்க எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் கண்ணு சொன்னீங்க, கண்ணு நிறைய சொன்னாங்க, மூளை சொன்னாங்க, ஹார்ட் சொன்னாங்க, யாரும் வயிறு சொல்லவே இல்லை. சரி, இப்போ வந்து மணி 2 ஆச்சு. நான் அப்படி பேசிட்டே இருக்கேன். ஒரு 9 நைட்டு 10 மணி வரைக்கும் பேசுறேன். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஒரு 5 மணி அப்போ ஏதோ ட்ரிங்க் கொடுத்தா நல்லா இருக்குமே, அவ உட்கார முடியல இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு காலையில் மதியம் பிரேக்ஃபாஸ்ட், நைட் லஞ்சு கொடுக்கல, மதியம் காலையிலேருந்து பேசிட்டே இருந்தேன். மதியம் லஞ்சு கொடுக்கல என்ன பண்ணுவீங்க? அந்த கடைசியில் இருக்கிற முதல்ல எந்திரிச்சு போவாங்க. அங்கே போய் அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாமா? ஏன்னா பசி வந்ததுன்னா, பசி வந்தால் என்ன ஆகிடும்? எந்த பாட்டும் வேலை செய்யாது. இப்போ நான் வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நாள் விரதம் இருக்கேன், ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடாம இருக்கேன். அப்போ என்ன ஆகும்? கண்ணெல்லாம் வந்து மங்கி போயிடும், காது சரியா கேட்காது, நடக்க முடியாது, ரொம்ப டயர்டாயிடும். அப்போ இந்த பாடியில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து வயிறு. நீங்கள் வயிறுக்கு உணவு கொடுத்தாதான் எல்லா பாகம் நல்லா வேலை செய்யும். காலுக்கு சக்தி கிடைக்கும், கைக்கு சக்தி கிடைக்கும், மூளை வேலை செய்யும். சாப்பிடாம இருந்தால் மூளை கூட வேலை செய்யாது இல்லையா? நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க, ஃபுல்லா மூளை வேலை செய்யாது இல்லையா? 2 நாள் சாப்பிடலாம் ஹார்ட் நின்று போயிடும். அப்போ இந்த உடம்புல வயிறு ரொம்ப முக்கியம். வயிற்றுக்கு உணவு கொடுத்துட்டா எல்லா பாகம் நல்லா வேலை செய்யும். கண்ணு, காது, மூக்கு எதுக்கு தனித்தனியாக கொடுக்க வேண்டாம். நான் வந்து எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுக்கா கண்ணில் சட்னி ஊற்ற வேண்டாம், காதில் சாம்பார் போட வேண்டாம் இல்லையா, மூக்கில் இட்லி வைக்க வேண்டாம். நான் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா கண்ணு, காது, மூக்கெல்லாம் வேலை செய்யும். அப்போ வந்து ஒரு நாள் வந்து பிரபுபாதா ஒரு ஸ்டோரி சொன்னார், ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னார். அவர் என்ன கதை சொன்னார்னா, பிரபுபாதா வந்து இந்த பாடிலி ஆர்கன்ஸ் எல்லாம் பேசிட்டாங்களாம். கை சொல்லிச்சான் நான் நல்லா வேலை செய்யறேன், காது சொல்லிச்சு நான் நல்லா கேட்கறேன், வாய் சொல்லிச்சு நான் நல்லா பேசுறேன், கண்ணு சொல்லிச்சு நான் நல்லா பார்க்கறேன், அப்புறம் வந்து ஹார்ட் சொல்லிச்சு நான் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கேன், மூளை சொல்லிச்சு நான் நல்லா சிந்திக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க இந்த வயிறு மட்டும் சும்மா இருக்குன்னு. நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம், நான் தான் பார்த்தேன், நான் தான் கேட்டேன், நான் தான் பேசினேன், இந்த வயிறு மட்டும் சும்மா இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. கை சொல்லிச்சு நான் இனிமேல் சாப்பாடு பேச மாட்டேன், காது சொல்லிச்சு நான் வந்து சாப்பாடை பத்தி கேட்க மாட்டேன், வாய் சொல்லிச்சு நான் மென்னு சாப்பிட மாட்டேன். எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே இந்த வயிறுக்குள்ள ஒரு பெல் அடிக்க ஆரம்பிச்சது. இந்த கை சொல்லிச்சு ஏதாவது எடுத்து சாப்பிடலாமா, கண்ணு எங்கேயா பார்க்க சாப்பிட எதா இருக்கா இல்லையா? அப்போ எல்லாம் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ள உணவு போனாதான் எல்லா பாகம் நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி செடி வச்சுட்டு வேருக்கு தண்ணி ஊற்றினாதான் அந்த எனர்ஜி அந்த தாவரம் ஃபுல்லாக கிடைச்சி அது ரொம்ப பசுமையாக இருக்கும். வேருக்கு தண்ணி விட்டாலே போதும். அந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து வழிபாடுறவங்க, கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்க வந்து இஸ் கம்ப்ளீட் ஆல் தோஸ் திங்ஸ். எல்லா பாடிலி பார்ட்ஸும் வந்து எல்லா அங்கங்களும் பூர்த்தி அடைகிற மாதிரி. ஸோ அப்போ இந்த வழிபாடு இருக்கு இல்லையா, வழிபாடு மட்டும் இல்லை, நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எல்லாமே 3 குணத்தை சார்ந்துதான் இருக்கு. The spirit soul, bewildered by the influence of false ego, thinks himself the doer of activities that are in actuality carried out by the 3 modes of material nature. 3 modes of material nature என்னதுன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறது எல்லாமே 3 குணத்துல இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே 3 குணம் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே 3 குணம் இருக்கு. 3 modes of material nature என்னென்ன தெரியுமா? சத்வ, ரஜஸ், தமஸ் 3 குணம் இருக்கு.
The material nature is consist of three modes of goodness, passion, and ignorance. When the living entity comes in contact with the nature, he becomes conditioned by three modes. We are all conditioned by three modes. இப்போ சம்டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே நம்ம டே டு டே லைஃப் எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தோணும், பட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இல்லையா? காலையில் எந்திரிச்சோடனே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சாத்விகமாக இருப்போம், மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்படியே டைம் போக போக கொஞ்சம் அப்படியே மாறும், கோபம் வரும், சண்டை போடுவோம் இல்லையா? சிலர் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ சோம்பேறியா இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது தமோகுண். சண்டை போடுறது, கோவப்படுறதுலாம் ரஜோகுண். ரொம்ப அமைதியா இருக்கிறது சாத்விக். சாத்விக்னா அமைதியா இருப்பாங்க. சிலருக்கு சாத்விகின் பேர்ல வைப்பாங்க, ஆனா ரஜஸ்ன்னு யாருக்கு பேர் வைக்க மாட்டாங்க. ரஜஸ் தாமஸ்ல யாருக்கு பேர் வைக்க மாட்டாங்க. சாத்விகின் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சாத்விக் இஸ் குட், மோட் ஆஃப் குட்னஸ். இப்போ அந்த மோட் ஆஃப் குட்னஸ் என்னது? நான் யார்கிட்டயும் அன்பா பேசுறேன், அமைதியா இருக்கேன், யாரையும் தொந்தரவு பண்றேன், இதெல்லாம் மோட் ஆஃப் குட்னஸ். இது நம்ம லைஃப்ல இருக்கு. சில டைம் பார்த்து, சில நேரம் பார்த்தா சண்டை போட்டுட்டு இருப்போம். காலையில் நல்லா தான் இருப்போம், அப்புறம் திடீர்னு பார்த்து சண்டை போட்டுட்டு இருப்போம், திடீர்னு கோவப்படுவோம் இல்லையா? இது மோட் ஆஃப் பேஷன். இந்த மோட் ஆஃப் இக்னோரன்ஸ் என்னது? தமோ குணம் வந்து சோம்பேறியா இருக்கிறது. அவங்க சோம்பேறியா இருக்கிறவங்க, சோம்பேறியா இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, சோம்பேறியா இருப்பாங்க, தூங்குதுன்னு நினைப்பாங்க. இது தமோ குணம். இந்த மூணு குணம் தான் நம்ம மேல டாமினேட் பண்ணிருக்கு. நீங்க ஒரு நாள் பார்த்தா, நம்ம இந்த காலையில எந்திரிச்சிருந்து நைட் தூங்க போற வரைக்கும் இந்த மூணு குணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ரைட்? கரெக்டா? காலையில எந்திரிச்சிருந்து நைட் தூங்க போற வரைக்கும் இந்த மூணு குணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இது எல்லா இடத்துலயும் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற உணவு மூணு குணம் இருக்கு. ரொம்ப பழசு, அந்த சாம்பார் எடுத்து சூடு பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு வாரமா அந்த சாம்பார் சாப்பிட்டா அது தமோகுண் ஃபுட்டு, ரொம்ப பழசானது. ரஜோகுண் ஃபுட் என்னது? நல்ல காரம் போடுங்க, பத்தது இன்னும் போடுங்க, மிளகா போடுங்க, இன்னும் உப்பு போடுங்க, நிறைய காரம், எரிப்பு, உப்பு சாப்பிட்டா அது ரஜோகுண் ஃபுட்டு. சாத்விக் குட் ஃபுட் என்னது? அது ரொம்ப காரம் இல்லை, உப்பு இல்லை, ரொம்ப நார்மலா என்ன தேவையோ அவ்வளவுதான், உப்பு காரம்லாம் நார்மலா சாப்பிடுறது சாத்விக் ஃபுட்டு. அதே மாதிரி நம்ம பேசுறது, நீங்க பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்க இந்த மூணு குணம் இருக்கும். நம்ம பேசுறது, சிலர் ரொம்ப அன்பா பேசுவாங்க. ஹரே கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டேய் என்ன நீ என்ன எப்படி இருக்க, இப்பதான் வருவியா, இது ரஜோகுண். நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் இப்படிதான். சிலர் அப்படி சோம்பேறியா இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டேன். சிலருக்கு வந்து சோம்பேறித்தனம், சிலருக்கு வந்து கோபம், சிலர் வந்து சில நேரம் கோபம், சில நேரம் சோம்பேறித்தனம், சில நேரம் அமைதியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பேச்சுற பேச்சு, அப்புறம் போடுற ட்ரெஸ் அதே மாதிரி தான். சிலர் வந்து ரொம்ப லைட் கலர் போட்டிருப்பாங்க, சிலர் வந்து அப்படி டார்க் ரெட்டு, அப்படி அடிக்கிற மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சிலர் பிளாக் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப பிளாக்கிஷ் கலர், ரெடிஷ் கலர், இதெல்லாம் நம்முடைய என்ன சொல்றது, பேஷனேட் காம். நான் ஒரு சட்டையை பார்க்குறேன் இல்லையா? ஸோ அதனால நம்முடைய தினசரி வாழ்க்கையில இந்த மூணு குணம் நம்ம மேல செயல்பட்டுட்டே இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வழிபாடு பண்றதும். சிலர் வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயமா இருக்கும். இந்த பூதங்கள்லாம் வழிபடுவாங்க, பூதங்களை வழிபடுறவங்க, பிசாசுகளை வழிபடுறவங்களாம் இருக்காங்க, இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்கலாம். தேர் த வர்ஷிப் இன் த மோட் ஆஃப் இக்னோரன்ஸ். இந்த பேஷனேட்டா இருக்குன்னு எப்படி வர்ஷிப் பண்ணுவாங்க? இப்படி உடம்பெல்லாம் கிழிச்சு, உடம்பெல்லாம் குத்திட்டு, நீங்க பாத்துருக்கீங்களா, இங்க வேலெல்லாம் குத்திருப்பாங்க, ஃபுல்லா வேலு குத்தி, உடம்பெல்லாம் குத்தி, அப்படி பயங்கர ஆக்ரோஷமா பண்ணுவாங்க. நெருப்புல போவாங்க, நெருப்புல தீ முதிச்சு ஓடுவாங்க, அப்புறம் தீயில தலையில எடுத்துட்டு போவாங்க. ஈவன் இஸ்லாமில் கூட அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க இது வச்சு அடிச்சுக்குவாங்க, அந்த கத்தி இருக்கு இல்லையா, கத்தி வச்சு உடம்பா கீழ்ச்சிக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி தீஸ் ஆர் த வர்ஷிப் ஆஃப் த மோட் ஆஃப் பேஷன், ரஜோகுண வழிபாடு. சாத்விகமான வழிபாடு என்னது? ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப பணிவா ப்ரேயர் பண்ணி, ரொம்ப சாத்விகா, இந்த உடம்பெல்லாம் வருத்திக்காம, கஷ்டப்படாம, ரொம்ப சிம்பிளா, அது சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி இந்த மாதிரி சாத்விகான வர்ஷிப். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒரு குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் தினமும் அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே மூணு குணத்தில் இருக்கு. தூங்கிட்டே இருந்தா தமோ குணம், முட்டாள்தனமான செயல் பண்ணிட்டு இருந்தா ரஜோகுணம், அப்புறம் அன்பா செயல் பண்ணிட்டு இருந்தா அது சாத்விகமான குணம். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில. பகவத்கீதையில இந்த மூணு குணம் இருக்கிற நபங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு.
கர்மனா சுகிருத சாகு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தாமச பலம். இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நந்தகிஷோர் இருக்காரு. நந்தகிஷோர் வந்து ஒரு சாத்விகமா இருந்தாருன்னா அவர் கூட பழகணும்னு நமக்கு தோணும். நந்தகிஷோர் வந்து ரொம்ப ஹம்பிள் பாய், இஸ் வெரி ஒபீடியன்ட், வெரி சிம்பிள் அண்ட் இஸ் நாட் சின்ஃபுல். வெரி சிம்பிள் இஸ் நாட் சின்ஃபுல். இப்படிலாம் இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட பழகணும்னு தோணும். நந்தகிஷோர் வந்து ரொம்ப அழகா பேசுவாரு, அன்பா பேசுவாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கணும்னு தோணும். இதே நந்தகிஷோர் வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காரு, வந்து ஏய் நீயே இப்படி பண்ண அப்படி இப்படி சத்தம் போட்டா ஐயோ இவர் கூட யாரா இருப்பான்னு கத்திக்கிட்டே இருக்காரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவர் கூட இருக்கணும்னு தோணாது. யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் கூட இருக்கணும் விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து எப்பவுமே டல் மைண்டடா இருப்பாங்க. எது சொன்னாலும் அப்படி டல் மைண்டடா இருக்கும். தட் இஸ் தமகுன். ஸோ இது வந்து நம்ம லைஃப்ல பார்க்கலாம். அப்போ பகவத்கீதை நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, பகவத்கீதையில நம்ம என்ன கத்துக்கலாம்னு சொன்னா, எப்படி வந்து நம்ம ரஜோகுணம் தமோ குணத்துல வெளியே வரணும், எப்படி சாத்விகமா இருக்கிறது. ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ், இந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது எப்படி சாத்விகமா இருக்கணும். இந்த கோவப்படுறது, பேராசைப்படுறது, பொறாமை, லாஸ்ட் ஆங்கர் கிரீட் எல்லாம் பிகாஸ் ஆஃப் ரஜஸ் அண்ட் தமஸ், ரஜகுணம் தமகுணா. காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாக்ஷனோ மகாமாத்மா வித்தியதிக வைரினம். கிருஷ்ணர் சொல்றாரு, காமம் கோபம்லாம் ரஜோகுணத்தினால வர்றது. சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம பண்ற செயல் எல்லாமே இந்த 3 குணத்துல தான் இருக்கு. அதனால பகவத்கீதை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது, பகவத்கீதை கேட்கும்போது, சத் சங்கத்துக்கு வரும்போது, சத் சங்கா மீன்ஸ் சாத்விக் பர்சன்ஸ், சாத்விக் நல்ல குணத்தில் இருக்கிறவங்களோட சங்கம் பண்ணும். அப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாமளும் சத் சங்கத்துக்கு வருவோம், சாத்விகமான குணத்துக்கு வருவோம். ரைட்? அப்போ இந்த ஹோல் ப்ரோக்ராம் என்னன்னா, நம்ம வந்து சாத்விகமான குணத்தில் இருக்கணும், மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும், கடவுளை உணரணும், அப்புறம் நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா சாத்விகமா இருக்கணும், யார்கிட்டையும் அன்னெசரியா வம்புக்கு போகக்கூடாது, சண்டை போடக்கூடாது, நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் இந்த ஹோல் ப்ராசஸும், இந்த யோகா சிஸ்டம்லாம். அதனால நமக்கு கொடுத்துருக்கிற யோகா சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ஜபா மெடிடேஷன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜபா மெடிடேஷன் பண்ணும்போது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஜபா மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாத்விகமான குணங்கள் வந்துட்டு இருக்கும். பகவத்கீதை படிக்கும்போது, பக்தர் சங்கத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த குணத்திலிருந்துலாம் வெளியில வருவோம். அப்புறம் மைண்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். தென் ஸ்லோலி இந்த ரியலைசேஷன் கிடைக்கும் நமக்கு. இது நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பகவத்கீதை படிச்சு ப்ரேயர் பண்ணி சாண்டிங் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஜபா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தா ரிசல்ட் என்னவாகும் அப்படின்னா, ஸ்லோலி இது பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதை நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்க முடியும். நான் வந்து இந்த ஜபா மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட கான்சியஸ்னஸ் எப்படி இருந்தது, நான் பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கான்சியஸ்னஸ் எப்படி இருந்தது, என் மைண்ட் எப்படி இருந்தது, என்னோட கேரக்டர் எப்படி இருந்தது, அது எப்படி இன்னர் லெவல் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மெட்டீரியல் நான் எப்படி ஸ்பிரிச்சுவலா கன்வெர்ட் ஆயிருக்கேன். இதுதான் ரியல் கன்வென்ஷன். ரியல் கன்வென்ஷன் மீன்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச் மேட்டர் இன்டு ஸ்பிரிட். பௌதிகத்திலிருந்து எப்படி ஆன்மீகத்துக்கு வந்திருக்கேன், அதுல இருந்து எனக்கு என்ன ரியலைசேஷன் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் பார்க்க முடியும், இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும், இதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம எவ்வளோக்குள்ள சாண்டிங் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறோமோ, எவ்வளோ சாண்டிங் சின்சியராக பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அளவு நம்ம இந்த குணங்கள் இருந்தாலும் எலிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதோட இந்த ஹோல் ப்ரோக்ராம் மெயின் பர்பஸ் வந்து we have to know about our soul, we have to know about our God, and we have to know about which the process, the correct process, the easiest process to approach God. அப்போ நான் வந்து ஆன்மாவை பத்தி உணரணும், கடவுளை பத்தி உணரணும், அவரை அடையிறதுக்கு எது ஈஸியான வழின்னு தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதில் ரியலைசேஷன் கிடைக்கும். then we'll become very happy. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கலாம். நான் ஆஃப்டர் த ப்ராக்டிஸிங் அதை பர்ஃபெக்ஷன் ஆகும்போது, இந்த எப்படி மற்ற இதெல்லாம் பண்ணி எப்படி கடவுள்கிட்ட போனாங்களோ, இந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல. ஸோ ஞானிஸ் வந்து அவங்க வந்து அந்த ப்ராசஸ்ல கடவுளை வந்து இம்பர்சனல் பிரம்மனை அப்ரோச் பண்ணாங்க, யோகிஸ் வந்து பரமாத்மா அப்ரோச் பண்ணாங்க. பட் இது எல்லாத்தோட ஒரு டிவோட்டி, ஒரு பக்தா வந்து
கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணும்போது, சாண்டிங் பண்ணும்போது, பகவத்கீதா படிக்கும்போது, யூ ஹேவ் டு டெவலப் லவ், அன்பு கடவுள் மேல வர ஆரம்பிச்சிடும். நீங்க எல்லா ரிலிஜனும் உனக்கு கடவுள் மேல அன்பு செய்யுதான் சொல்லி கொடுத்துருக்கு. அது எப்படி கடவுளோட அன்பு செஞ்சு அதை அனுபவிக்கிறது பகவத்கீதையில் இருக்கு, பாகவத்தில் இருக்கு. அதனால இதை நம்ம எடுத்துட்டோம்னா வெரி ஹாப்பி. ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, ஸோ